ஃபிக்ஹில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. இல்லை, குறிப்பாக ஃபிக்ஹை பொறுத்தவரையில் மக்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட். அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றிய பல விஷயங்கள் அதில் கலந்துரையாடப்படுகிற காரணத்தினால் ஃபிக்ஹ் என்று சொன்னால் ஆர்வத்தோடு இருப்பார்கள். அகீதா என்று சொல்லும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஃபிக்ஹ் என்பது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பிரச்சனையை சந்தித்திருப்பார் அல்லது வாழ்க்கைக்கு தேவை போன்று இருக்கும். எனவே அதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பார்கள். அதனால தான் மദ്രസാக்களில் கூடுதலாக படிப்பிக்கிறது ஃபிக்ஹ் தான். கிளாஸுகள் என்று மக்கள் மத்தியிலே நடைபெறுவதும் அதிகமாக ஃபிக்ஹ் தான். அதே போல் நீங்கள் புக்ஸுகளை பார்த்தாலும் கூடுதலாக ஃபிக்ஹில் தான் புக்ஸுகள் கூடுதலாக அதிகமாக வந்திருக்கும். அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படுவதும் ஃபிக்ஹில் தான். நிறைய கருத்து வேறுபாடுகள், ஃபிக்ஹை எவ்வாறு அணுக வேண்டும், ஃபிக்ஹ் என்றால் என்ன என்பன போன்ற தெளிவுகள் இல்லாமையும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நம்முடைய இந்த ஐகேகே வகுப்பிலே நம்முடைய 3வது சப்ஜெக்டாக ஃபிக்ஹ் எடுத்திருக்கிறோம். இதற்குரிய டெக்ஸ்ட் புக் அல்லது சிலபஸ் புக்காக அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வ சுன்னா போட்டு அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் அல் கிதாப் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் சுன்னா ஒளியில் இலகுவான ஃபிக்ஹ். அல் குர்ஆன் அஸ் சுன்னா ஒளியில் இலகுவான ஃபிக்ஹ் என்பது இந்த புக்குடைய பேர். அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வ சுன்னா. இதை சவுதி அரேபியாவில் உள்ள சில அறிஞர்கள் சேர்ந்து தொகுத்திருக்கிறார்கள். இதை சவுதி மதீனாவில் உள்ள கிங் ஃபஹட் குர்ஆன் பிரிண்டிங் பிரஸ் வெளியீடு செய்திருக்கிறது. ஒரு நல்ல சிறந்த புத்தகம். அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வ சுன்னா. எழுதியவர்கள் டீம், உலமாக்கள் குழு. வெளியீடு குர்ஆன் வெளியீட்டுக்கான மன்னர் ஃபஹத் நிறுவனம் மதீனாவில் உள்ளது. இதில் ஆரம்பத்தில் சில முக்கியமான தகவல்களை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இதில் முதலாவதாக ஃபிக்ஹ் என்றால் என்ன? இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டால் அல் ஃபிக்ஹ் என்ற அரபு சொல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபகிஹ யஃப்கஹு என்றால் புரிந்து கொண்டான் என்பது அர்த்தமாகும். எல்லோருமே அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துஆ, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யஃப்கஹு என்பது ஃபிக்ஹிலிருந்து வந்தது. என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கு, என்னுடைய காரியத்தை இலகுவாக்கு. வஹ்லுல் உக்தத மின் லிசானி, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சியை அவிழ்த்து விடு. யஃப்கஹு கௌலி, மக்கள் என்னுடைய பேச்சை புரிந்து கொள்வதற்காக வேண்டி. அப்போ ஃபிக்ஹ் என்பது புரிந்து கொள்ளல். இப்போ ஃபிக்ஹில் புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான அம்சம். ஃபிக்ஹை படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் வெறுமனே ஹிஃப்ல் பண்ணக்கூடியவர்கள் ஃபிக்ஹை புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்கிற கெப்பாசிட்டி உள்ளவர்கள் தான் ஃபிக்ஹை ஆர்வமாக கற்க முடியும். இஸ்லாமிய வழக்கில் ஃபிக்ஹ் என்பது அல் இல்மு பில் அஹ்காமி ஷர்இய்யா அல் அமலியா அல் முக்தசபா மின் அதில்லத்திஹ தஃப்சீலியா. இதன்
இஸ்லாமிய பரிபாஷையில் அல்லது இஸ்லாமிய வழக்கில் ஃபிக்ஹ் என்பது அல் இல்மு பில் அஹ்காமி ஷர்இய்யா அல் அமலியா, நடைமுறை சார்ந்த ஷரியத் சட்டங்களை அறிந்து கொள்வது. அந்த சட்டங்கள் ஷரியாவின் விரிவான ஆதாரங்களிலிருந்து புறப்பட்டிருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், ஷரியாவின் விரிவான ஆதாரங்களிலிருந்து புறப்பட்ட நடைமுறை சார்ந்த சட்டங்களை அறிந்து கொள்வது ஃபிக்ஹ் ஆகும். ஷரியாவின் விரிவான ஆதாரங்களிலிருந்து நடைமுறை சார்ந்த சட்டங்களை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன? நடைமுறை சார்ந்த என்று சொல்வது எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம்தான். இது நம்பிக்கையோடு சாராது. நடைமுறை சார்ந்தது என்பது நம்பிக்கையோடு சாராது. நம்பிக்கையோடு சார்ந்தது அகீதா. நம்பிக்கையோடு சார்ந்தது அகீதா. நம்பிக்கையோடு சாராமல் நடைமுறையோடு சார்ந்திருக்கக்கூடியவைகள் ஃபிக்ஹ். அதனுடைய விரிவான ஆதாரங்களிலிருந்து, விரிவான ஆதாரம் என்று சொல்லும்போது ஃபிக்ஹினுடைய விரிவான ஆதாரங்களாக பின்வரக்கூடிய 4ஐயும் குறிப்பிடுவார்கள். ஒன்று குர்ஆன், இரண்டாவது சுன்னா அல்லது ஹதீஸ், மூன்றாவது இஜ்மா, நான்காவது கியாஸ். இதுதான் விரிவான ஆதாரங்கள். அதிலும் கியாஸ் என்பது மிக விரிந்த ஆதாரம். அதை இஜ்திஹாத் என்று கூட சொல்லலாம். ஃபிக்ஹை புரிந்து கொள்வதாக இருந்தால் இந்த 4ஐயும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு தமிழ் உலகத்திலும் சரி, சில நேரங்களில் உருது உலகத்திலும் சரி, இப்போ இந்த காலத்தில் சிலர் என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா, இஜ்மாவும் இல்லை கியாஸும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது கால வரையில் உலமாக்கள் யாரும் இதை சொல்லவில்லை. இஜ்மா இல்லை என்று இதுவரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு ஆலிமும் சொல்லவில்லை. இப்போ சாத்தியமா இல்லையா என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இப்போ சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு இஜ்மா சாத்தியமா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு இருக்கு. என்றால் மக்கள் சிதறி இருக்கிறார்கள், உலகம் முழுக்க இருக்கிறார்கள். இப்போ சுமார் 160-70 கோடி பேர் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இவர்களில் எல்லா முஜ்தஹிதுகளையும் சேர்க்க முடியுமா என்பது வேறு விஷயம். இஜ்மா ஒன்று இருக்கிறதா இல்லையா என்றால், இஜ்மாவை உண்மையில் வரலாற்றில் மறுத்தவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? ஷியாக்கள். ஏன் மறுத்தாங்கன்னு சொல்லுங்க. சஹாபாக்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்பது இஜ்மா. முதல் ஹலீஃபா அபூபக்கர் என்பது இஜ்மா. குர்ஆன், இதுதான் குர்ஆன் என்பது இஜ்மா. நம்முடைய கையில் இருக்கிற குர்ஆன் தான் உண்மையான குர்ஆன் என்பது இஜ்மா. இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவருடைய கிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் முஸ்ஹஃபை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவர்களுக்கு அது பிரச்சனை. எனவே அவர்கள் இஜ்மாவை மறுத்தார்கள். வேறு யாரும் வரலாற்றில் இஜ்மாவை மறுக்கவில்லை. அடுத்தது கியாஸை பொறுத்தவரையில் சிலர் வார்த்தை அளவில் மறுப்பார்கள், ஆனால் நடைமுறையில் கியாஸை பயன்படுத்துவார்கள். வார்த்தையில் கியாஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபத்வா கேட்டால் ஃபத்வாவெல்லாம் கியாஸாக தான் இருக்கு. கியாஸ் என்றால் என்ன? புனோக்கல். குர்ஆனில் ஹதீஸில் வந்த ஒரு சட்டத்தை வைத்து புதிய ஒரு சட்டத்துக்கு தீர்வை சொல், அதுக்கு ஒத்ததாக இருக்கும்போது குர்ஆன் புதிதாக தோன்றி இருக்கிற பிரச்சனை குர்ஆனில் ஹதீஸில் வந்ததாக இருந்தால் அதற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்குவது கியாஸ். உதாரணமாக இந்த நீரிழிவு நோய், சிலருக்கு இந்த நேரம் யூரின் போய்கொண்டிருக்கும். இவர் என்ன பண்ணுறது என்ற ஒரு கேள்வி நம்மகிட்ட வந்தால் ஹதீஸில் தெளிவான ஆதாரம் இது கிடையாது, நேரடியான ஆதாரம் எதுவும் கிடையாது. என்ன பண்ணுறோம்? அது மாதிரி ஏதாவது பிரச்சனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தான்னு பார்க்கும்போது இஸ்திஹாலான்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு. இஸ்திஹாலான்னு என்ன? மாதவிடாய் ஒரு ரெகுலராக மாறுறது, அதாவது டைமுக்கு பிறகும் பெண்களுக்கு கொஞ்ச நேரம் சில வந்து கொண்டிருக்கக்கூடியது. இப்போ ரெண்டுமே ஒத்துப்போகக்கூடிய ஒரு நிலையை அடைகிறது. எனவே இஸ்திஹாலாக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் நீரிழிவு நோய்க்கு முன்பு தீர்ப்பு கொடுக்கிறது. அதே போல் இப்போ நெல்லுக்கு ஜக்காத் இருக்கா என்று கேட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜக்காத்தை சொல்லப்பட்டது கோதுமை, நெல் சொல்லப்படலை.
நெல்லும் எதை போன்றிருக்கிறது? கோதுமை போன்றிருக்கிறது. எனவே நெல்லுக்கும் ஜக்காத் இருக்கிறது சொல்றது. இதுதான் கியாஸ் என்பது. கியாஸை வைத்து புதிய ஒரு வணக்கத்தை உருவாக்க முடியாது. எப்படி? லுஹர் 4 ரக்காத், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத் இருக்கிறது, லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறது, லுஹரும் பகலில் தொழப்படுகிறது, லுஹர் பகலில் தொழப்படுகிறது, லுஹர் மௌனமாக தொழப்படுகிறது. இப்படி இந்த எல்லாத்தையும் பார்த்து அசரும் அதை போன்றே இருக்கிறது. அசரும் அதை போன்றே இருக்கிறது. எனவே அசருக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத் இருக்கிறது, அசருக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறது என்று உருவாக்க முடியாது. புரியுதா சொல்றது? புதிய ஒரு வணக்கத்தை உருவாக்க முடியாது. புதிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக கியாஸை பயன்படுத்தலாம். புதிய வணக்கத்தை உருவாக்கினால் அது என்னது? பிதாத். சட்டத்துறையில் ஏற்படுற புதிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வை பெறுவதற்காக வேண்டிய கியாஸை பயன்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே அவ்வாறு நடந்திருப்பதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒருவர் கேட்கிறார், என்னுடைய தாய் அல்லது தந்தை ஹஜ் கடமையான நிலையில் மரணித்து விட்டார். ஹஜ் கடமையான நிலையில் மரணித்து விட்டார். அப்போ ஹஜ் அன்ஹு, அவருக்காக நான் ஹஜ் செய்யலாமா என்று கேட்டோன்னு சொல்ல என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆம் இல்லை என்று சொல்லியிருக்கணும். சொல்லலை என்ன சொல்லாங்கண்டா, அவர் மீது கடன் இருந்தால் நீ கொடுப்பீரா இல்லையான்னு கேட்டாங்க. அவருக்கு கடன் இருந்தால் கொடுப்பாயா இல்லையான்னு கேட்டாங்க. ஆம் கொடுப்பேன்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இப்போ அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன் மிகவும் அவசியமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. இப்போ இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடனை எதற்கு ஒப்பிட்டாங்க? ஹஜ்ஜுக்கு தான் கியாஸ். இப்போ கியாஸ் என்பது இருக்கிறது. பேர் வைக்கக்கூடாது, இது தேவையில்லாத பிரச்சனை. பேர் வச்சா என்ன வைக்க விஷயமே இருக்குன்னு சொன்னால், இப்போ கொண்டாந்து சாப்பிட போகிறோம், இதுக்கு பிரியாணின்னு சொல்லக்கூடாது. என்ற சாப்பாடு அது பிரியாணி தான் அது. எனவே இது ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான சிறு பிள்ளைத்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட் தான், பேர் வைக்கக்கூடாது என்பது. எனவே எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் கியாஸ் என்பது இருக்கிறது. அதுதான் அதனுடைய விரிவான ஆதாரங்களில் இருந்து என்று சொன்னது இதைத்தான். குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் போன்ற ஆதாரங்களிலிருந்து நடைமுறை சார்ந்த சட்டங்களை அறிந்து கொள்வது ஃபிக்ஹ் ஆகும். ஃபிக்ஹை பொறுத்தவரையில் அதை 2 பகுதிகளாக பிரிப்பார்கள். ஃபிக்ஹை 2 பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று அஹ்காமுல் இபாதாத், வணக்கங்கள் தொடர்பான சட்டங்கள். அஹ்காமுல் இபாதாத், வணக்கங்களோடு தொடர்பான சட்டங்கள். இப்போ நோன்பு, தொழுகை, ஹஜ், இது போன்ற வணக்கங்களோடு தொடர்பான சட்டங்கள் ஒரு பகுதி ஃபிக்ஹில். இன்னும் ஒரு பகுதி அஹ்காமுல் முஆமலாத், கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தமான சட்டங்கள், ஒப்பந்தங்கள், அதே போன்று தண்டனைகள், குற்றவியல் விஷயங்கள், இதெல்லாம் முஆமலாத் என்பதற்குள்ளே வரும். இப்போ நல்லா புரிஞ்சு, இபாதாத் முஆமலாத், இபாதாத் முஆமலாத் என்று ஃபிக்ஹ் 2 பகுதிகளை கொண்டது. இந்த பகுதிகளுக்குள் எதுக்குள்ள முஆமலாத் என்ற அந்த பிரிவுக்குள் குடும்பவியல் சட்டங்கள் வரும். முஆமலாத் என்ற பகுதிக்குள் குடும்பவியல் சட்டங்கள். குடும்பவியல் சட்டங்கள் எனும்போது திருமணம், தலாக், வராசத், வராசத் என்றால் சொத்து பிரச்சனை, செலவு செய்கிறது, இவ்வாறான விஷயங்கள்லாம் குடும்பவியலுக்குள்ள வரும். இதெல்லாம் எதில் மெயின் டாபிக் என்ன? கொடுக்கல் வாங்கல், முஆமலாத். அதே போல் பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள், அஹ்காமுல் முஆமலாத்தில் மாலியா, பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், வாடகைக்கு விடுறது, ஷேரிங், கம்பெனி, இவ்வாறான முறைகள். மூன்றாவது அஹ்காமுல் ஜினாஇய்யா, குற்றவியல் சட்டங்கள்.
முஆமலாத்துக்குள்ளே வரக்கூடிய மூன்றாவது பகுதி குற்றவியல் சட்டங்கள். குற்றவியல் என்று சொல்லும்போது கொலை, தண்டனை, இதனோடு தொடர்பான விஷயங்கள். அடுத்தது நான்காவதாக நீதி தொடர்பான சட்டங்கள், நீதித்துறையோடு சம்பந்தப்பட்டவை. இதில் எப்படி ஒரு குற்றத்தை கொண்டு வர வேண்டும், கேஸ் போடுறது எப்படி, அதை ப்ரூவ் பண்ணுறது எப்படி, சாட்சிகள் எப்படி இருப்பாங்க என்பன போன்ற விஷயங்கள் வரும். ஐந்தாவதாக அல் அஹ்காம் அத்-தௌலியா, சர்வதேச சட்டங்கள். ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யுத்தம் செய்யக்கூடிய நாட்டோடு எப்படி நடக்கிறது, யுத்தம் செய்யாத நாட்டோடு எப்படி நடந்து கொள்வது என்பன போன்ற விஷயங்களை உள்ளடக்கக்கூடியது சர்வதேச சட்டங்கள். இந்த 5 பகுதிகளும் முஆமலாத் என்ற பகுதிக்குள் அடங்கும். அப்போ ஃபிக்ஹில் உள்ளடங்கக்கூடிய பகுதிகள் 2. ஒன்று என்ன? இபாதாத், இன்னும் ஒன்று முஆமலாத். முஆமலாத் என்ற பகுதிக்குள் 5 விஷயங்கள் வரும். குடும்பவியல், பொருளாதாரம், குற்றவியல், நீதித்துறை, சர்வதேச சட்டங்கள். இதெல்லாம் ஃபிக்ஹு தான். நான் பேசுகிற விஷயங்கள் அனைத்துமே ஃபிக்ஹோடு சம்பந்தப்பட்டவை. மார்க்கத்தில் ஃபிக்ஹை படிப்பது என்பது ஒரு சிறந்த வணக்கமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். இப்போ மார்க்கத்தில் விளக்கம் கிடைப்பது எதனுடைய அடையாளம்? அல்லாஹ் அவருக்கு நலவை நாடி இருக்கிறான் என்பதன் அடையாளம். இப்போ நீங்கள் ஃபிக்ஹ் படிக்கணும்ன்ற ஒரு ஆசை படித்து அது சம்பந்தமாக விளக்கம் கிடைக்குதுன்னு அல்லாஹ் உங்கள் மீது நலவை நாடி இருக்கிறான். அதே போல் ஃபிக்ஹை படிப்பதற்காக புறப்படுவது என்பது ஜிஹாதுக்கு ஒப்பானது. அல்லாஹு தஆலா நஃபர என்கிற சொல்லை பெரும்பாலும் ஜிஹாதுக்கு பயன்படுத்தியிருக்கிறான் குர்ஆனில். நஃபர, இன்ஃபிரு, இன்ஃபிர் என்ற சொற்கள் ஜிஹாதுக்காக வேண்டிய பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அல்லாஹ் இங்கே சூரத்து தௌபா 122வது வசனத்தில் சொல்லும்போது, வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா, எல்லோருமே ஜிஹாதுக்கு போக வேண்டும் என்ற அவசியமில்லை, ஒட்டுமொத்தமாக முஃமின்கள் அனைவரும். ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், ஒரு கூட்டம் கல்வியை தேடி புறப்படட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எல்லோருமே ஜிஹாதுக்கு போகாமல் ஒரு கூட்டம் கல்வியை தேடி போகட்டும், மார்க்கத்தில் விளக்கத்தை தேடி போகட்டும் என்று. இப்போ மார்க்கத்தில் விளக்கத்தை தேடி போகட்டும் என்றதுக்கு என்ன பாவிச்சிருக்கிறான்? நஃபர. அப்போ நஃபர என்ற இந்த வார்த்தை ஜிஹாதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. அதை மார்க்க சட்டங்களை, மார்க்க கல்வியை பெறுவதற்காக செல்லுவதற்கும் அல்லாஹ் பயன்படுத்தியதிலிருந்து இது எவ்வளோ முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அன்னாசு மஆதின், மக்கள் நல்ல வளங்கள், அந்த கனிப்பொருட்கள் போன்றவர்கள், கனியங்கள் போன்றவர்கள். ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலிய்யா ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபகிஹு, ஜாஹிலியா காலத்தில் நல்லவர்களாக சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து மார்க்க விளக்கங்களை படிப்பார்களாக இருந்தால் இங்கும் அவர்கள் சிறந்தவர்கள் தான். ஜாஹிலியா காலத்தில் சிறப்பாக இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து மார்க்க விளக்கத்தை படிப்பார்களாக இருந்தால் அவர்கள் இந்த இஸ்லாத்திலும் சிறப்பானவர்கள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதிலிருந்து ஃபிக்ஹினுடைய முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய அன்றாட வாழ்க்கை இபாதத்தாக மாற வேண்டும். அதில் பெரும்பாலான விஷயங்கள் ஃபிக்ஹோடு தொடர்பாக இருக்கிறது. இபாதத்தை மாற வேண்டும் என்றால் பெரும்பாலான விஷயங்கள் ஃபிக்ஹோடு தொடர்பு இருக்கு. இப்போ வீட்டில் இருக்கிறோம் என்றால் குடும்பவியல், பிஸ்னஸ் பண்ணுறோம் என்றால் பொருளாதார பிரச்சனை வருது. அது மாதிரி சண்டை பிரச்சனைகள் வரும்போது எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது குற்றவியல் அல்லது நீதித்துறை. ஒவ்வொரு பகுதியுமே நமக்கு ஃபிக்ஹை வலியுறுத்தி கொண்டிருப்பது தொலைப்போகணும். ஃபிக்ஹுல் இபாதத், அஹ்காமுல் இபாதத், தொழுகை, நோன்பு, ஜனாசா, இதெல்லாம் அஹ்காமுல் இபாதத். ஒது செய்கிறது, கடமையான குளிப்பை நிறைவேற்றுவது, அஹ்காமுல் இபாதத். எனவே ஃபிக்ஹ் மிக அவசியம். ஃபிக்ஹ் நம்மகிட்ட இருந்தால் திருப்தியாக இபாதத் செய்யலாம். ஃபிக்ஹ் இருக்குமாக இருந்தால் இபாதத்தை திருப்தியாக செய்யலாம். ஃபிக்ஹ் இல்லை என்றால் கன்ஃபியூஷன்.
தொலை போய் நீங்கள் நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு போகிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு வர அப்படி. ஃபிக்ஹ் இல்லாமல் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் உலக நாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் முஸ்லீம்கள் ஹஜ்ஜிக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டுக்கு மீகாத்தில் போய் நின்றாலே குழப்பம் வந்துடும். ஒருவன் வலது தோளை திறந்து இஹ்ராம் துணியை போடுவான், இன்னும் ஒருவர் வலது தோளை மூடிக்கொள்வார். இப்போவே எது சரி எது போல என்ற குழப்பம் வந்துடும். அது பிறகு சிலர் தல்பியா சொல்ல ஆரம்பிக்கும் போதே வித்தியாசமான தல்பியாக்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இங்கே மக்காவுக்கு வந்தால் ஒரு சிலர் காபத்துல்லா கிட்ட போய் 2 ரக்காத் தொழுவாங்க, இன்னும் சிலர் தவாஃபை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தால் டிஃப்ரெண்ட்டு தான் வருது. ஃபிக்ஹ் இருந்தால் ஒரு குழப்பம் இல்லை, நம்மளோட பாட்டுக்கு நம்ம போய் அழகான முறையில் திருப்தியாக அந்த இபாதத்தை செய்துவிட்டு வரலாம். இல்லை என்றால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஹஜ்ஜி முடிச்சுட்டு வந்து ஹஜ்ஜி செஞ்சோம் திருப்தி இல்லை, இன்னும் ஒரு வாட்டி போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் சரியாக அறிஞ்சு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபிக்ஹ் இல்லை, ஃபிக்ஹுல் ஹஜ் எப்படி செய்வது என்பதை அறியவில்லை. அப்போ அங்கே குழப்பம் வருகிறது. எனவே இதுவும் ஃபிக்ஹினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த புக்கை முழுக்க படிக்கிறனால் கிட்டத்தட்ட டெய்லி கிளாஸ் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம இதில் முக்கியமாக 2வது பகுதியை பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஃபிக்ஹுல் முஆமலாத் என்றால் நிறைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், குளிப்பு, சுத்தம், இதோட தொடர்பான விஷயங்கள் அடிக்கடி நமக்கு சொல்லப்படுது. புக்குகளும் நிறைய வந்து கொண்டே இருக்கு. நபி வழியில் நம் தொழுகை, நபி வழியில் நம் வுது நிறைய கிடைக்கிறது. ஆனால் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக நிறைய நமக்கு டவுட் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை தெளிவடைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாகவே இருக்கிறது என்ற காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் கொடுக்கல் வாங்கல் என்ற விஷயத்தை பார்க்கலாம். இங்கே இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இதில் 23 தலைப்புகளில் விஷயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான விஷயங்களை 23 தலைப்புகளில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அதில் முதலாவது பாப் வந்து ஃபில் புயூ. புயூ என்றால் வியாபாரம். பை என்ற சொல்லுக்கு பன்மைதான் புயூ. பை என்றால் தமிழில் நம்ம வியாபாரம் என்றதை மொழியாக்கம் செய்யலாம். ஆனால் அரபில் என்ன சொல்கிறாங்க என்றால் அஹ்து ஷைஇன் வ இஅதாஉ ஷை. அரபு மொழியில் பை என்றால் ஒன்றை எடுப்பது, ஒன்றை கொடுப்பது. ஒன்றை எடுத்துட்டு ஒன்றை கொடுப்பது. இப்போ இதை கொடுத்துட்டு இதை எடுத்தேன் என்றால் இது பை. இது ஒரு பரந்த அர்த்தம். கொடுத்துட்டு எடுக்கிறது பை என்பது பரந்த அர்த்தம். இஸ்லாமிய ஷரியாவில் பை என்றால் என்ன? முபாதலத்து மாலின் பிமால். ஒரு பெறுமதியான ஒன்றை கொடுத்து பெறுமதியான ஒன்றை பெற்றுக்கொள்வது. வலவு ஃபி திம்மா அவ் மன்ஃபஅ முபாஹ அல தஅபீத் கைர் ரிபா வ கர்த். அனுமதிக்கப்பட்டவற்றை இப்படி மேற்கொள்ள வேண்டும். ஒரு அனுமதிக்கப்பட்ட பெறுமதியானதை கொடுத்து அனுமதிக்கப்பட்ட பெறுமதியானதை பெற்றுக்கொள்வது. அதிலே வட்டியோ கடனோ இருக்கக்கூடாது. வட்டி கடன் இருந்தால் அதுக்கு வேறு சட்டங்கள் வரும். வியாபாரம் என்றால் என்ன? ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு பெறுமதியானதை கொடுத்து பெறுமதியான ஒன்றை பெற்றுக்கொள்வது. காசை கொடுத்து பொருளை வாங்கலாம், அல்லது பொருளை கொடுத்தும் பொருள் வாங்கலாம். ஆரம்ப காலங்களெல்லாம் பண்ட மாற்றுகள் தான் இருந்திருக்கிறது. இப்போ தான் அந்த காசை கொடுத்து பொருள் வாங்குகிற நிலைமை ஆரம்ப காலங்களில் மிக குறைவு. இப்போ கூடுதலாக வந்து பணத்தை கொடுத்து பொருள் வாங்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே பணத்தை கொடுத்து பொருள் வாங்கினாலும் வியாபாரம் தான், பொருளை கொடுத்து பொருள் வாங்கினாலும் வியாபாரம். அது இஸ்லாமிய வியாபாரமாக வேண்டும் என்றால் அது வட்டி இருக்கக்கூடாது, அது கடனாகவும் இருக்கக்கூடாது. கடன் என்றால் அதுக்குரிய சட்டம் பின்னால் வரும் கருத்து. அடுத்தது கொடுக்கிறதும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கணும், எடுக்கிறதும் ஹலாலான காசை கொடுத்து மதுபானத்தை வாங்கக்கூடாது. இது வியாபாரம் அல்ல இஸ்லாமிய பார்வை. அந்த வியாபாரம் என்ற கேட்டகரிக்குள்ளது வராது. அது ஒரு பாவம் என்ற நிலையில் தான் வந்து சேரும். இப்போ இந்த வியாபாரம் என்றால் இதுதான். ஒரு பெறுமதியானதை கொடுத்து அனுமதிக்கப்பட்ட பெறுமதியானதை பெற்றுக்கொள்வது வியாபாரம். வியாபாரம் மார்க்கத்தில் அதன் நிலை என்ன? மார்க்கம் வியாபாரத்தை பற்றி ஏதாவது பேசுகிறதா என்று கேட்டால் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரா 275வது வசனத்தில் சொல்கிறான், வஅஹல்லல்லாஹுல் பைஅ.
அஹல்லல்லாஹுல் பைஅ, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியுள்ளான். அப்போ ஓப்பன், அனுமதி, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியுள்ளான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா தபாய அர்-ரஜுலான் ஃபகுல்லு வாஹிதின் மின்ஹுமா பில் கியார் மா லம் யதஃபர்ரகா. இரண்டு பேர் வியாபாரம் செய்தால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு பிரியும் வரைக்கும் அவர்கள் ஒரு முடிவெடுத்துக் கொள்ளலாம். இதை எடுக்கிறதா இல்லையா என்ற முடிவு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு பொருள் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறேன், இந்த மைக் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறேன், பணம் கொடுத்துட்டேன், இருந்தவன் ரெண்டு பேரும் பிரியலை. பிரியாமல் இருந்தால் திரும்ப நான் கொடுக்குறேன், எனக்கு பிடிக்கல, எடுத்துகிட்டு பணத்தை கொடுங்க, எனக்கு இது பிடிக்கவில்லை, என்னுடைய பணத்தை கொடுங்கள் என்று பிரியாமல் இருந்தால் செய்யலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில் சட்டங்கள் இருக்கு நிறைய. நமக்கு தேவையானது என்னென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தை இதா தபாய அர்-ரஜுலானி, இரண்டு பேர் வியாபாரம் செய்தால் என்று சொல்லி வியாபாரம் மார்க்கத்தில் உள்ளது என்பதை, அனுமதிக்கப்பட்டது என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல பொதுவாக உலக முஸ்லீம்கள் அனைவருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வியாபாரம் அனுமதிக்கப்பட்டது என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. இப்போ வியாபாரம் ஒன்று நடக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு மூன்று முக்கியமான தூண்கள் தேவை அல்லது அம்சங்கள் தேவை. அர்கானுல் பை என்று சொல்றது. அர்கானுல் பை என்றால் வியாபாரத்தின் அடிப்படைகள். வியாபாரத்தின் அடிப்படைகள் மூன்று. இது இயல்பாக எல்லோருக்கும் தெரிந்தது. ஏன் இதை பிரித்து சொல்றாங்க என்றால் அதனுடைய சட்டங்களை சொல்லுவதற்காக வேண்டும். மூன்று முக்கியமான அம்சங்கள் தேவை என்றால் என்ன? வியாபாரம் ஒன்று நடக்கணும் என்றால் என்ன அவசியம் என்று சொல்லுங்க. பொருள் அவசியம், கொடுப்பவர் வாங்குகிறவர், இந்த மூன்று பேரும் அவசியம். இதுதான் அர்கானுல் பை என்று சொல்றது. இப்போ இதை போய் ஃபிக்ஹில் சொல்லியிருக்கிறாங்களே என்று கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் இதோடு தொடர்பான சட்டம் தான் நமக்கு இப்போ அவசியப்பட போகுது. பொருள், கொடுப்பவர் வாங்குகிறவர், இவங்க ரெண்டு பேரும் உண்டு. கொடுக்கிறவர் வாங்குகிறவர். மூன்றாவது ஒப்பந்தம், வார்த்தை, சீகான்னு சொல்றது. இப்போ சில நேரம் ஒரு பொருளை நான் எடுக்கிறேன் இவர்கிட்ட, அவர் என்னை கொடுக்கிறார், வார்த்தை என்ன? நாளை கொண்டு வந்து தந்துடுறேன். இது வியாபாரமா? நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் என்று நான் சொன்னால் இது வியாபாரம் அல்ல. அப்போ அதுக்காக வேண்டியதான் சீகா, வார்த்தை அவசியம் அதில். எனவே இந்த மூன்றும் வியாபாரத்தின் முக்கியமான அடிப்படைகள். ஒன்று பொருள், ரெண்டாவது வாங்குகிறவர் விற்கிறவர், மூன்றாவது வியாபாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகள். இதில் வார்த்தைகளை பொறுத்தவரையில் ஒன்று வார்த்தைகள் நேரடியாக வார்த்தைகளாக சொல்லுவா இருந்தால், நான் இதனை கொடுங்க 100 ரூபா கொடுங்க என்றால் அவர் ஓகே 100 ரூபா தர்றான்னு என்று சொன்னால் வியாபாரம் முடிஞ்சுதான் வார்த்தை. இஷ்டரைத்து பியத்து என்று சொல்கிறது. நான் உங்களுக்கு இதை வித்துட்டேன், வாங்கிட்டேன். அது செயல்லே நடக்கலாம். செயல் எப்படி நடக்கிறது? பொருளை பார்க்குறேன், 100 ரூபா அடிச்சிருக்கீங்க, நான் 100 ரூபா கொடுத்தேன், அவர் அந்த பொருளை தூக்கி கொடுத்தார், இஜாப் கபூல் முடிந்து விட்டது. சிலர் இதில் போட்டு கூடுதலாக அலட்டுறாங்க. இந்த வார்த்தை என்பதில் ஈஜாப் கபூல்னு சொல்கிறது. இப்போ திருமணத்திலேயும் அந்த பிரச்சனை வரும், ஈஜாப் கபூல். திருமணத்தில் என்ன சொல்கிறோம்? எனது பொறுப்பில் உள்ள இன்னாரே உங்களுக்கு திருமணம் முடித்தேன், இது அரபில் சொல்ல வேண்டும். ஏற்றுக்கொள்கிறவர் கபில் தூண்டு அரபில் சொல்லணும். இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க. அதே போல தான் இந்த வியாபாரத்திலேயும் அதை கொண்டு வராங்க. இவர் சொல்லணும், விற்கிறவர் பியத்துக்க, உனக்கு நான் விற்று விட்டேன். வாங்குறவர் சொல்லணுமா, இஷ்டரைத்து, நான் வாங்கி விட்டேன். இது அவசியம் இல்லை. இது ஒரு ஆதத். ஆதத்தில் எப்படி இருக்கோ அந்த முறையில் எடுத்துக்கலாம். இப்போ சில நேரங்கள் நம்ம சொன்ன மாதிரி வாய் பேச முடியாதவன் வந்தால் கேட்பானே இவ்வளோண்டா தூக்கி கொடுத்துட்டு போகிறது. இப்போ என்ன ஃபிக்ஸ் ப்ரைஸில் உள்ள பொருட்களுக்கு போகிறோம், பொருள் எடுக்கிறோம், கொடுத்தோம் என்றால் என்ன அர்த்தம்? நான் இதை வாங்க போகிறேன்னு சொல்கிறோம். அவர் பேக்கில் போட்டு நம்மகிட்ட கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தந்துட்டேன்ற அர்த்தம். எனவே இது சீகாவாக கருதப்படும். அடுத்தது, வியாபாரம் செய்வதற்கு சாட்சிகள் அவசியமா? வியாபாரத்திற்கு சாட்சிகள் அவசியமா என்ற ஒரு பிரச்சனை.
இதை பொறுத்தவரையில் சூரத்துல் பக்ரா 282வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅஷ்ஹிது இதா தபாயஅதும், நீங்கள் வியாபாரம் செய்தால் சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரம் செய்தால் சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கட்டளை வாஜிபா சுன்னத்தா என்பதை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எல்லா இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து என்னென்றால், இந்த கட்டளை சுன்னாதான், வாஜிப் அல்ல. இப்போ வியாபாரத்திற்கு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்வது சுன்னத், ஃபர்ல் அல்ல. அதை கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், சாட்சிகளை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அவர்கள் செய்த வியாபாரங்களில் சாட்சிகளை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஒன்றை கட்டளையிட்டு விட்டு அவர்கள் அதை செய்யாமல் விட்டால் அது எதை காட்டும் என்றால் சுன்னத் என்பதை காட்டும். அது ஃபர்ல் அல்ல, அவசியம் அல்ல என்பதை காட்டும். இப்போ வியாபாரத்தில் சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்வது சுன்னத், நல்லமும் கூட. பிரச்சனைகளை கூடுதலாக குறைக்கலாம். அதுக்காக வேண்டி நம்ம ஒருவரை கூட்டிகிட்டு போக வேண்டிய அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. வாய்ப்பு இருக்கும் போது அந்த சுன்னாவை நாம் ஹயாத்தாக்கி கொள்ளலாம். அடுத்த மசாலா என்னென்றால் அல் ஹியாரு ஃபில் பை, வியாபாரத்தை முடிக்கிறதா, வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கலை செய்து வியாபாரத்தை முடிக்கிறதா அல்லது இடையில கட் பண்ணிக்கிறதா, வியாபாரத்தை ஃபைனலைஸ் பண்ணுறதா கட் பண்ணுறதா, இதுதான் மசாலா. இந்த வியாபாரத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் அழகான ஒரு மார்க்கம், இலகுவான ப்ராக்டிகபிளான மார்க்கம், நடைமுறை சாத்தியமான மார்க்கம், மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டி. அந்த வகையில் இதிலே நமக்கு வழிகாட்டி. இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, பொருட்களை வாங்கியவர் அதை திருப்பி கொடுப்பது, பொருட்களை வாங்கியவர் அதை திருப்பி கொடுப்பது, பிடிக்கலன்னு திருப்பி கொடுப்பது எப்போது அனுமதிக்கப்படுகிறது என்று கேட்டால், ஒன்று ஹியாருல் மஜ்லிஸ் என்று சொல்வது. ஹியாருல் மஜ்லிஸ், அந்த இடத்தில் வைத்து முடிவெடுப்பது. இப்போ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு சொன்ன உதாரணம், இவரிடமிருந்து இதை நான் வாங்கினேன், ரெண்டு பேருமே அந்த இடத்துல நிற்கிறேன், நான் அவரை ஷாப்பில் நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு இது பிடிக்கல, நான் என்ன செய்யலாம், பொருளை கொடுத்துட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு வரலாம். இது அனுமதிக்கப்பட்டு, இதுக்கு பேர் ஹியாருல் மஜ்லிஸ் என்று சொல்லப்படும். இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் சொன்னால், பையானி பில் ஹியார் மலம் யதஃபர்ரகா, பிரியாமல் இருந்தால் அவங்க விரும்பின வியாபாரத்தை அவரை முடிச்சுக்கலாம் அல்லது கட் பண்ணி கொள்ளலாம். இதுக்குரிய ஆதாரம். ரெண்டாவது ஹியாரு ஷர்த். ஹியாரு ஷர்த் என்றால் என்ன? இந்த பொருளை வாங்குறேன், இவர்கிட்ட சொல்கிறேன், நான் உங்கள் வீட்டை கொண்டு பார்ப்பேன், பிடிக்கலன்னா கொண்டு வருவேன். இப்படி செய்தால் நான் திரும்ப கொண்டு கொடுக்கும்போது அவர் முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு சில கடைகளில் போட்டிருப்பாங்க, பேக்கிலேயும் அவங்களோட தரக்கூடிய அந்த இன்வாய்ஸ்லேயும் எழுதியிருக்கும், திரும்ப பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம கோர்ட்ஸுக்கு போக முடியாது, அல்லாஹ்கிட்ட முறையிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டை போயிட்டு கடையை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு கொடுத்து மார்க்கம் தெரியாதவன் மனிதாபிமானம் இல்லாமல் கத்தக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்லுதுன்றால், நீ ஷரத்துட்டு வந்தால் ரைட், ஷரத்து இல்லாமல் கொண்டு போய் வைஃபுக்கு பிடிக்கலன்றதுக்காக வேண்டி திரும்ப கொண்டு கடைக்காரனோட சண்டை பிடிச்சிட்டு, அவர் கடை நடத்துகிறவர் ஒரு மார்க்க தாயியாக இருப்பார், இவன் என்ன மார்க்கம் பேசுகிறான், இவனுக்கு மார்க்கம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது மனிதன்ற ஒரு பெரிய வீக்னஸ். இது அப்படி கிடையாது. ஹியாரு ஷரத்துனால் ஷரத்துட்டு போனோம்னால் திருப்பி கொண்டு கொடுக்கலாம், ஷரத்து இல்லாமல் போனால் முடியாது. மூன்றாவது ஹியாருல் ஐபுன்னு ஒன்று, குறை ஏற்படுவது. குறை ஏற்படுவது என்றால், இப்போ இந்த பொருள் எனக்கு விற்கிறார், நான் செக் பண்ணி பார்க்கல, அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணல, மைக்கை வாங்கிட்டு வாரன், பேட்டரி எல்லாம் போடலை, நல்ல மைக், இது பெருமதியான மைக்குன்னு என்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். வீட்டை பேட்டரியை போட்டு பார்க்குறேன்னு வேலை செய்யலை. இவர் எனக்கு சொல்லவும் இல்லை இது வேலை செய்யாதுன்றது. இப்போ நான் என்ன செய்யலாம், பொருளை கொண்டு அவர்கிட்ட கொடுத்து வேலை செய்திருந்தால் அவர் பேட்டரியை போட்டு பார்ப்பார், வேலை செய்யலை, எனவே அவர் என்னுடைய பணத்தை திருப்பி தரலாம். இது ஹியாருல் ஐப் என்று சொல்லப்படும். இந்த நேரத்தில் சர்ச்சை வந்தால் அதை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். எப்படி பரிசோதனைக்கு உட்படுத்துறது? இங்கிருந்து போகும்போது இது
டேமேஜ் ஆனதா அல்லது இவர் போய் ஏதாவது பண்ணினாரா என்பதை அறிந்து கொண்டு அது சம்பந்தமானவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பை இதில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது ஹியாரு தத்லீஸ், நான்காவது ஒன்றைக்கு ஹியாரு தத்லீஸ். ஹியாரு தத்லீஸ் என்றால் இது கூடுதலாக செய்கிற வியாபாரிமாருடைய பிரச்சனை. என்னென்றால் பொருள் சைனாவில் விற்கும்போது ஜப்பான் நண்டு வைக்கிறது, மோசடி, ஏமாற்றுவது, இது முதல் ஹராம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மை ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர்கள். எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அதை? ரசூலுல்லாஹி அலைஹி சந்தைக்கு வரைக்கும், சந்தைக்கு போகிறாங்க, சந்தையில் போய் பார்த்தால் நல்ல கோதுமை வந்து மேலே இருக்கு, கையை உள்ளே விட்டு பார்த்தாங்க ஈரமாக இருக்கு. என்னன்னு கேட்டாங்க, அது நேற்று மழை பெஞ்சதால ஈரமாயிட்டு, இப்போ அதுக்கு மேலே நல்ல போட்டால் மக்கள் வந்து வாங்குவாங்கன்னு போட்டு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி உடனே சொன்னாங்க, மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி பொது மக்களை ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடும் எச்சரிக்கை. நம்மை சார்ந்தவர் அல்ல என்பது சாதாரணமான எச்சரிக்கை கிடையாது, அது ஒரு பெரும்பாவம் என்பதை சொல்லக்கூடிய எச்சரிக்கை. எனவே இந்த அமைப்பில் ஒருவர் ஏமாற்றப்பட்டால் வாங்கி சென்றவர் அதை திருப்பி கொடுக்கின்ற முழு உரிமையையும் பெறுவார். அந்த நேரத்தில் அந்த வியாபாரி வந்து ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளாமல் கோர்ட்ஸுக்கு போனால் கோர்ட்ஸில் இவருக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். இஸ்லாமிய நீதிமன்றத்தில் இவருக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு வழங்கணும். என்றால் நீ ஏமாற்று, நிறைய விஷயங்கள் இந்த ஃபோர்ஜரி வந்து நிறைய நடக்குது பொருட்களில். இப்போ இந்த நேரம் முதலாவது அவங்க செய்கிறது பெரும்பாவம், ரெண்டாவது அப்படி வாங்கியவர் கன்சியூமர் வந்து திரும்பி அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தால் அதை வியாபாரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நான்கும் வந்து பொருட்களை வியாபாரத்தை தொடர்வதா அல்லது இடையில் கட் பண்ணுவதா என்பதோடு சம்பந்தமானது. அடுத்த மசாலா, இது மிக முக்கியமான மசாலா. இந்த மசாலாவை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதாவது ஷுரூத்துல் பை, வியாபாரத்திற்கான நிபந்தனைகள். இதை புரிந்து கொண்டால் வார பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இதில் கிடைக்கும். இன்றைக்கு ஆக கூடுதலான பிரச்சனை கொடுக்கல் வாங்கல், ஸ்பெஷலாக வியாபாரத்தில் இருக்கு, தெளிவில்லை. இந்த தெளிவை பெற வேண்டுமாக இருந்தால் இந்த நிபந்தனைகளை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை பற்றிய தெளிவு இருந்து விட்டால் நிபந்தனை அப்ளை பண்ணி பார்க்கறது, நிபந்தனை அப்ளை ஆனால் நல்ல வியாபாரம், நிபந்தனைகள் அப்ளை ஆகலை என்றால் வியாபாரத்தில் சிக்கல் இருக்கின்ற முடிவுக்கு நம்ம வரலாம். அதில் முதலாவது நிபந்தனை அத்தராதி பைனல் பாய் வல் முஷ்தரி, வாங்குகிறவரும் விற்கிறவரும் பொருந்தி கொள்வது. வாங்குகிறவரும் விற்கிறவரும் பொருந்தி கொள்வது, பொருத்தப்பாடு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்து நிசா 29வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலூ அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு மத்தியில் பாத்திலான முறையில், தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதிம் மின்கும், நீங்கள் அப்படி சாப்பிடணுமா இருந்தால் இரண்டு பேரும் பொருந்தி செய்யக்கூடிய வியாபாரத்தின் மூலம் சாப்பிடுங்கள், அநியாயமாக சாப்பிடாதீர்கள். இப்போ இது இந்த உலக மக்களுக்கு பொதுவாகவும் முஸ்லீம்களுக்கு குறிப்பாகவும் சொல்லப்பட வேண்டிய விஷயம். காசு ஆசை இருக்கு, நிறைய பணத்தில் ஆசை இருக்கு, அதுக்காக வேண்டி மற்றவர்களுடையதை அநியாயமாக சாப்பிடக்கூடாது. அதில் வர விளைவுகள் நமக்கு தெரியும். அநியாயமாக சாப்பிடுவதனால் வரக்கூடிய விளைவுகள் இந்த உலகத்தில் என்ன? துவா கபூலாகாது, இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படாது, ரைட்? மறுமையில் நரகத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இப்போ மிக கவனமாக, வியாபாரம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் உலகத்தில். வியாபாரம் என்பது உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த வியாபாரத்தின் மூலம் அடுத்தவர்களுடைய சொத்துக்களை நாம் அநியாயமாக சாப்பிட்டு விட கூடாது. வியாபாரம் செய்யும்போது ரெண்டு பேரும் பொருந்தி கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் பைஉ அன் தராதின், வியாபாரம் என்பது பொருத்தத்தின் அடிப்படையிலே அமையும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான், பைஹகியில் இடம்பெற்றுள்ளது. வியாபாரம் பொருத்தத்தின் அடிப்படையிலேயே அமையும், பொருத்தமில்லாமல் வியாபாரம் செய்யக்கூடாது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, நிர்பந்திக்கிறது. சில சிட்டிகளில் அந்த பிரச்சனை இருக்கு. சில சிட்டிகளில் போய் பேமெண்ட்டில் ஏதாவது பொருளை விற்பான், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மக்களுக்கு பயம்.
போய் எவ்வளோ கொண்ட விலையை கேட்டுட்டா விற்றுருவான். சும்மா போய் விலையை கேட்டாலும் விற்பான், சில இடங்களில் போய் பார்த்துட்டு நின்றாலும் விற்றுருவான். நமக்கு அந்த பொருளை வாங்காமல் அந்த இடத்துலேருந்து போக முடியும். இது வியாபாரம் இல்லை, இது கொள்ளை. இன்னும் ஒன்றைக்கு சில கடைகளில் வியாபாரி விரும்பலன்னு தெரியுது, விடவே மாட்டாங்க. அது ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று தெரியாதவர்களை போட்டு நிர்பந்திச்சு விற்கிறது, இன்னும் ஒன்று தெரிந்தவர்களை சங்கடப்படுத்தி விற்கிறது. இதுவும் கூடாது. அவருக்கு விருப்பம் வாங்கட்டும், விரும்பாட்டி விடட்டும். இப்போ இதில் நிறைய விஷயங்கள் பின்னால் நமக்கு வரும். இப்போ உதாரணமாக இந்த மைக்கினுடைய பெறுமதி நம்முடைய பார்வையில் எவ்வளோ? 500 ரூபா. 500 ரூபா பெறுமதியான மைக்கை நான் 2500 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கிறேன். 2500 ரூபாய்க்கு விற்கும் போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கண்ணா, பார்த்துக்கிறீர்கள், இவர் என்ன மௌலவி, இவர் என்ன தாயி, கொள்ள லாபம் அடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த வியாபாரம் இடம்பெற்றது எங்களுடைய விருப்பத்தின் பேரில். விருப்பத்தின் பேரில் அந்த வியாபாரம் இடம்பெற்றால் மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது. இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் அதில் வரும். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு சப்ஜெக்டாக படிப்போம், இன்ஸ்டால்மெண்ட் கூடுமா கூடாதா என்பதெல்லாம். இப்போ ரெண்டு பேரும் விரும்பி செய்யும் போது பிரச்சனை இல்லை. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அனுப்புகிறாங்க, சதக்கா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு ஒட்டகம் குறையுது. சதக்கால் ஜக்காத்துக்குரிய ஒட்டகத்தில் ஒன்று குறையுது. பைத்துல் மாலிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாங்க. ஒரு ஒட்டகம் அவசரமாக வாங்கிட்டு வாங்க. அந்த சஹாபி போனவர் ஒரு ஒட்டகத்தோடு வருகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்ட ஒட்டகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டார். கொடுத்துட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டார். புரியுதா? உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 100 திர்ஹம் கொடுத்து அனுப்பினார்கள், ஒரு ஒட்டகம் வாங்கி கொண்டு வாண்டு. இவர் போய் ஒரு ஒட்டகமும் வாங்கிட்டு வந்து 100 திர்ஹத்தையும் திருப்பி கொடுத்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது எப்படின்னு, இங்கே அவர் கொள்ளையடிச்சிட்டு வரேன்ற மாதிரி தான் அது. அவர் சொன்னார், இல்லை யார் சொல்லலாம், நான் போனேன், ஒரு ஒட்டகத்தை நீங்கள் தந்த பணத்திற்கு நீங்கள் தந்த பணத்திற்கு 2 ஒட்டகங்கள் வாங்கினேன். நீங்கள் தந்த பணத்திற்கு 2 ஒட்டகங்கள் வாங்கினேன். ஒன்றை 100 திர்ஹத்திற்கு விற்றேன். முதல் வந்து விட்டது, 2வது லாபம். அப்போ 50 திர்ஹத்துக்கு வாங்கினதை 100க்கு வித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், நீ கொள்ள லாபம் அடிச்சிட்டாய், கஸ்டமரை ஏமாத்திட்டாய், இப்படி சொல்லலை. சிரிச்சுட்டு சொன்னாங்க, இந்த வியாபாரத்தில் எங்கே போய் கை வைத்தாலும் பறக்கத்தான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நம்ம தீனை தீர்மானிக்கிற அடிப்படை எது? நம்மட ஹவா. நமக்கு இன்றைக்கு இருக்கிற அடிப்படை என்னென்றால் ஹவா, மனோ இச்சை. இப்போ மனோ இச்சையின் அடிப்படையில் தீர்மானிக்கிறதால இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ இந்த பாயிண்ட், முதல் ஷார்ட் என்னது? வாங்குகிறவர் விற்கிறவர் 2 பேரும் பொருந்திக் கொள்வது. நம்ம பக்கத்தில் நின்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாபாரம் செய்கிற 2 பேரும் பொருந்தி கொண்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலான வியாபாரம். முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை, கவுனுல் ஆகித் ஜாயிஸத் தஸர்ருஃப். வாங்குகிறவரும் விற்கிறவரும் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வாங்குகிறவரும் விற்கிறவரும் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? ஆத்தரைஸ்ட் பர்சன். அதான் யாரு? அது வரும் பின்னால். அனுமதிக்கப்பட்டவர்கள் என்றால், இப்போ நீங்கள் ஒரு நல்ல கடை வச்சுட்டு இருக்கிறீங்க, நாம் வந்து பார்க்குறோம், நீங்கள் லஞ்ச் டைமுக்கு மகனை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க, கொஞ்சம் நின்றுக்கப்பா நான் சாப்பிட்டு வரேன்ட்டு. நான் போய் பார்க்க மாதிரி இருக்கிறார், ஒரு 5000 ரூபா பொறுமையான பொருள் எடுத்துகிட்டு 500 ரூபா கொடுத்துட்டு போயிட்டேன். கொடுத்துட்டு போனால் நான் திருடலை, நான் அவர்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போவார். வந்து பொருளை பார்த்தா இல்லை என்ன பண்ண, ஒரு 500 ரூபா தந்துட்டு தான் வாங்கிட்டு போகிறார். இப்போ சட்டத்தின் முன்னால் போய் நின்றால் இவருடைய மகனோடு நான் செய்த வியாபாரம் செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகாது. ஏன்? அவர் பருவ வயதை அடைந்த, கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வயதை அடைந்தவர் அல்ல. அதே போல ஒரு சின்ன பிள்ளை உங்கள்கிட்ட பொருள் கேட்குது, நீங்கள் அதை தூக்கி கொடுத்துட்டு பிறகு பேரண்ட்ஸ் பிரச்சனைக்கு வந்தாலும் உங்களோட சைட்லாம் தப்பு. சின்ன பிள்ளை பொருள் கேட்டு வரும்போது, ஒரு 3 வயது குழந்தை ஒரு பொருளை கேட்டு வருது, நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ குழந்தை ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறீங்க, குழந்தை வந்த உடனே குழந்தை ஒரு 10 ரூபா காசு கொண்டு வருது. 10 ரூபா கொண்டு வந்த உடனே அந்த பிள்ளை சொல்லி சாக்லேட் உண்டை காட்டுது.
நீங்கள் சாக்லேட்டை கொடுத்து அனுப்புவீங்க. திரும்ப அந்த புள்ள போகும்போது சாக்லேட்டை கையில் போட்டு டேமேஜ் ஆக்கி அப்படி ஏதோ ஒன்று நடந்துட்டு தாய் ஓடி வாரா பிள்ளையோட. நான் உங்கள்கிட்ட சுகர் கேட்டு அனுப்பினேன், நீங்கள் என்ன சாக்லேட் கொடுத்து அனுப்பினேன்னு அது புள்ள கேட்டுச்சு, நான் கொடுத்தேன். ரெண்டு இவர் ஆகி பண்ணக்கூடாது. இவர சைட்லாம் தப்பு. சின்ன பிள்ளையோட வியாபாரம் பண்ண முடியாது. இஸ்லாம் எவ்வளோ அழகான மார்க்கம் கொண்டு பாருங்க. அது மாதிரி பைத்தியகாரன் ஒரு வியாபாரம் செய்ய வந்து பைத்தியாரனை காரை வைத்து போட்டு அவங்க கொண்டு போய் ஏதோ நடந்துட்டு பிறகு வந்து உரிமையாளர்கள் பணத்தை கேட்டால் அல்லது உரிமையாளர் வந்து பொருளை பறித்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பைத்தியாரன் தெரிஞ்சுட்டே நான் அவனோட டீல் பண்ணேன். குடிகாரன், போதையில் இருக்கக்கூடியவன், நாளைக்கு வந்து மாறிட்டு நிற்பான். எனவே அவன் ஜாயிசு தஸர்ருஃப் இல்லை. அப்போ நம்ம கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது வாங்குகிறவரும் விற்கிறவரும் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும், தெளிவான சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை பருவ வயது என்று சொன்னால் நம்ம இந்த தொழுகைக்குரிய பருவ, இந்த இபாதத்துக்குரிய பருவ வயது குறைக்கல, அதாவது பிரித்தறியக்கூடிய நிலை. இது ஆதத்தை வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஆதத்துண்டா வழக்கம், நம்முடைய நடைமுறையில் இவரோட டீல் பண்ணலாமா இல்லையா என்ற நிலையில் உள்ளவர்கள். கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது என்பதல்ல, கொடுக்கலாம். பிரச்சனை வந்தால் அவர் பொறுப்பெடுக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது தான் சட்டம் வரும். அப்போதான் இதை நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டிய நிலை உருவாகும். அதனால் அவர் என்ன பண்ணணும்டா, நீங்கள் போய் யாரையாவது கொஞ்சம் சின்ன பொருட்கள் பிரச்சனை இல்லை, இதால் சண்டை வர போகிறதில்ல. இப்போ 10 ரூபா கொண்டு வந்து சக்கரை கேட்டுட்டு அவர் சாக்லேட் கொடுத்தால் இது அவங்க திரும்ப வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க வந்து பிள்ளையத்தான் திட்டுவாங்க. நான் இது வாங்கிற சொன்னால் நீ சாக்லேட் வாங்கி அந்த கடைக்காரரோட கடை சண்டைக்கு போக மாட்டாங்க. சில நேரங்களில் ஏதாவது காய்கறிகளோட சம்மந்தமான லெமன் கேட்டு வரும் பிள்ளை, லெமன் சொல்லி அனுப்புவாங்க. இந்த பிள்ளை வந்து சால்ட்டு வாங்கிட்டு போகும். இப்போ இந்த டைமில் இவர் ஃப்ளெக்சிபிளாக நடந்து கொள்ளணும், மாற்றி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அல் பையா அலிபில் ஹியார் மாலம் எத்தஃபர்ரகான்ற ஹதீஸ் அங்கே கொண்டு வரக்கூடாது. வியாபாரிகள் அந்த இடத்தை விட்டு பிரியும் தான் அவங்களுக்கு தேர்வு சுதந்திரம் இருக்கின்ற பிரச்சனையை அங்கே கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. அப்போ இது இரண்டாவது நிபந்தனை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது நிபந்தனை அன் யகூனல் பாயிஉ மாலிகன் லில் பைஇ அவ் காயிமன் மகாம மாலிகிஹி. விற்கப்படுகிற பொருள் வியாபாரிக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும், அல்லது வியாபாரி பொறுப்பாக்கியவராக அவர் இருக்க வேண்டும். விற்கப்படுகிற பொருள் வியாபாரிக்கு சொந்தமாக இருக்கணும், அல்லது வியாபாரி ஒரு ஆளை பொறுப்பாக்கிட்டு போயிருப்பார், அவராக இருக்க வேண்டும். இப்போ நான் வாரன், இந்த ஒரு கடை ஒன்றைக்கு யாரும் இல்லை, ஒருவர் வந்து ஒரு பொருட்கள் கேட்கிறார், யாரையும் பார்க்கல, நான் உள்ளே போய் நின்று வியாபாரம் பண்ண முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, சில சகோதரர்கள் என்ன செய்கிறால் ரோட்டில் இருக்கிற வாகனத்தை விற்றுட்டு போய்த்துருவாங்க. அவருக்கு அது சொந்தமே கிடையாது. இப்போ விற்கப்படக்கூடிய பொருள் வியாபாரிக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். அந்த வியாபாரி நேரடி சொந்தக்காரராக இருக்கலாம், அல்லது சொந்தக்காரரினால் அனுமதிக்கப்பட்ட ஆத்தரைஸ்ட் பர்சனாக இருக்கலாம். அப்படி இருந்தால்தான் வியாபாரம் கூடும். சொந்தமில்லாத பொருளை விற்கக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, லா தபி மா லைஸ இந்தக், உன்னிடம் இல்லாததை விற்காதேன்னு சொன்னாங்க. தனக்கு சொந்தமில்லாதை விற்காதேன்னு சொன்னாங்க. இது அஹ்மத், அபூ தாவூத், நசாயி, திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் வருது. உன்னிடம் இல்லாததை, உனக்கு சொந்தம் இல்லாததை விற்காதே. அப்போ அந்த பொருள் நமக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். தெரியல எனக்கு, அதாவது ஃபிக்ஹில் மிக முக்கியமான ஒரு விதி இருக்கின்றால், அல் ஹுக்மு அல ஷைஇ ஃபர்உன் அன் தஸவ்வுரிஹி. அல் ஹுக்மு அல ஷைஇ ஃபர்உன் அன் தஸவ்வுரி. ஒரு விஷயத்துக்கு, ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கணும் என்றால் அந்த பிரச்சனை முதல்ல என்னென்று புரியணும். புரியுதா? எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல. அந்த நம்ம வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணுறவருக்கு பொருள் சொந்தமாக இல்லையா? இப்போ டிக்கெட், ட்ராவல்ஸுக்கு டிக்கெட் சொந்தம், அல்லது ஏர்லைன்ஸுக்கு
வெரி குட், கேள்வி புரிஞ்சுட்டு. அதாவது என்ன சொல்கிறார் என்றால், பொருள் இல்லை என்கிட்ட, யார்கிட்டயே பொருள் இருக்கு, நான் என்ன செய்யணும் ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறேன்னு இந்த பொருள் இருக்கின்ற, இப்படி ஒரு வியாபாரம் செய்யலாமான்னு கேட்குறார். இப்போ பொருள் நம்மளோட கையில் இல்லை என்று இருக்கும்போது மற்றவரிடம் உள்ள ஒரு பொருள், அந்த பொருளை நம்ம வியாபாரம் பண்ணலாமா என்று கேட்டால் இந்த ஷரத்தின் அடிப்படையில் அது கூடாது. இப்போ உங்களிடத்தில் அந்த பொருள் உள்ள ஒருவருக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. எப்படி ஒப்பந்தம் பண்ண, நான் ஆர்டர் எடுத்துட்டு வருவேன், உங்களிடம் பொருள் கேட்கும்போது நீங்கள் தர வேண்டும் என்று. இப்போ நீங்கள் வியாபாரி அல்ல, இந்த இடத்துல நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு தரகர் போன்று செயற்படுவீர்கள், உங்களுக்கு அதுக்குரிய லாபம் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு சொந்தமில்லாத பொருள் என்று சொல்லும்போது, இப்போ நான் சொல்லுறதா, நான் போகிற பறவை எல்லாம் என்னுடைய பறவை, அந்த பறவைகளும் எனக்கு விற்கிறேன். புறா, சிலர் புறா வளர்ப்பாங்க, வளர்க்கக்கூடிய வீட்டு புறா போகும், அந்த பறவை விற்கிறாங்க. எனி டைம் இல்லை, எனக்கு சொந்தமும் இல்லை. இதை நான் விற்பது ஹராம், அவர் வாங்குவது ஹராம். இது என்னுடையது என்று கன்ஃபார்மாக உறுதிப்படுத்தாத நிலையில் அதை வாங்குவதும் ஹராம். நான்காவது நிபந்தனை, அந்த வியாபாரத்திற்கு உட்படுத்தப்படக்கூடிய பொருள், வியாபாரத்திற்கு உட்படுத்தப்படக்கூடிய பொருள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பொருள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்போ வாழைப்பழம் விற்கலாம், அனுமதிக்கப்பட்டது. ரைட், கிரேப்ஸ் விற்கலாம், அந்த பொருள் அனுமதிக்கப்பட்டது. டேட்ஸ் விற்கலாம், அனுமதிக்கப்பட்டது. எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு போட்டு சாராயம் என்று விற்றால் அந்த பொருள் விற்பதற்கு பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. எனவே அது ஹராம். இப்போ நம்ம எந்த பொருளை விற்க போகிறோமோ அல்லது வாங்க போகிறோமோ அந்த பொருள் அனுமதிக்கப்பட்ட, பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம பைஅல் ஹம்ர் வல் மைத வல் ஹின்சீர் வல் அஸ்னாம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா மதுபானங்களையும் செத்த பிராணிகளையும் பன்றியையும் சிலைகளையும் விற்பதை ஹராமாக்கி உள்ளான். இதில் சில சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எனக்கு இது என்ன சொல்லலாம், வணக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய சில பொருட்கள் அதுக்குன்னு தனி கடை வச்சிருப்பாங்க. சிலை அந்த கடவுளுடைய படங்கள், இது பயன்படுத்துவது ஹராம். பட்டாசு, சிகரெட், இப்படியான எல்லாமே ஹராம். ஏன் அதை பயன்படுத்துவது ஹராம்? இதுக்கு நம்ம தெளிவாக வேறு ஆதாரம் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக சொன்ன இந்த விதிகளை நாம் சரியாக புரிந்து கொண்டால் பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை, வியாபாரத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு வந்துவிடும். அதே போல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா ஹர்ரம அலா கௌமின் அக்ல ஷைஇன் ஹர்ரம தம்னஹு. ஒன்றை சாப்பிடுவதை ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹராமாக்கினால் அதனால் வருகிற பணத்தை சாப்பிடுவதையும் ஹராமாக்கி உள்ளான். ஒரு பொருளை சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருந்தால் அதிலிருந்து வருகிற பணமும் ஹராம். இப்போ பன்றி ஹராம் சாப்பிடுவது, உயிரோட பன்றியை விற்பதும் ஹராம், செத்த பிராணி ஹராம். இப்போ நம்மளோட ஆடு ஒன்று செத்துட்டு நான் முஸ்லீம் செத்த ஆட்டை சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் முஸ்லீம்ஸுக்கு அந்த ஆட்டை விற்கக்கூடாது. அப்போ நாம் விற்கக்கூடிய அந்த பொருள் அல்லது வாங்கக்கூடிய பொருள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அது நல்ல ஒரு கேள்விதான். அதாவது மாட்டு சாணம், ஆட்டினுடைய விட்டைகள், இதை எருவாக பயன்படுத்துகிறாங்க, இதை நம்ம கேட்டால் விற்கலாமான்னு கேட்குறாங்க. மாட்டு சாணம், ஆட்டு விட்டை இதை பொறுத்தவரையில் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகளின் சாணங்கள் சுத்தமானவை. சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகளின் சாணங்களும் சிறுநீரும் சுத்தமானது. எனவே அதை விற்கிறதுல எந்த தப்பும் இல்லை. என்ன ஆதாரம் என்று கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கூட்டம் வராங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வயிற்றில் பிரச்சனைன்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷ்ரபு மின் அபுவா அல்பானில் இப்லி வ அபுவாலிஹா.
ஒட்டகத்தின் பால்களையும் சிறுநீரையும் அருந்துங்கள்னு சொன்னாங்க, குடியுங்கன்று. இப்போ சிறுநீரை குடிக்க சொன்னது வந்து ஒரு மருந்து. அது ஒட்டகத்தினுடைய சிறுநீர் ஒரு மாதிரி இன்ஷா அல்லாஹ் இனி விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சு பெரிய அளவில் கண்டுபிடிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சில நேரா ரசூலுல்லாஹி செஞ்சதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டே போகிறாங்க. ஆரம்பத்தில் ஜுரம் வந்தால் தண்ணியே படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலங்கள்ல எல்லாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, மொப் பண்ணுங்க, தண்ணியை தான் கூட யூஸ் பண்ணுறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜுரம் வந்த நேரம் என்ன பண்ணாங்க, தண்ணி தான் ஊற்றினாங்க தன் மீது. அது மாதிரி சொன்னாங்க அல்ஹம்மா மின் ஃபைஹி ஜஹன்னம், நேரடியாக சொல்கிறாங்க. ஜுரம் காய்ச்சல் என்பது நரக உஷ்ணம் வெக்கை, அப்ரிதுஹா பில் மா, அதை தண்ணீரை கொண்டு தணியுங்கள் என்றார்கள். வெண்டையை கண்டுபிடிங்க, அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்போ சிறுநீர், ஒட்டகத்தின் சிறுநீர் சுத்தம் என்று சுண்ணத்தில் இருந்து என்ன புரியுது என்றால், சாப்பிடக்கூடிய பிராணிகளின் விட்டைகளும் மலங்களும் சிறுநீரும் சுத்தமானது. வியாபாரம் செய்ய வேண்டி வந்தால் வியாபாரம் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் தானாக செத்திருந்தால் அதனுடைய தோலை 18 பிறகு பயன்படுத்தலாம். 18 பிறகு பயன்படுத்தலாம். 18 ஒரு முறை ஒன்று இருக்கும், அதுக்கு அந்த முறையை பேணி 18ஆல் கூடும் இன்ஷா அல்லாஹ். அது நஜீஸான்னு கேட்குறீங்க, போதை தருவதனால் அது நஜீஸா என்பதான கேள்வி. விற்கலாமான்னு கேட்குறீங்க. அல்கோஹோல் வந்து பொதுவாக நம்ம தெரியாத சம்பந்தமாக, அது மருத்துவர்களோட தொடர்பான விஷயம். நம்ம கேள்விப்பட்ட அடுத்தது படித்த தகவலின் அடிப்படையில் அல்கோஹோல் வந்து நிர்பந்தத்திற்காக வேண்டி சில நேரங்களில் பயன்படுத்த வேண்டி வருது. மெடிக்கல்ல எல்லாம் அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே நிர்பந்தத்திற்காக வேண்டி அதை விற்க வேண்டி வந்தால் விற்பதில் தப்பில்லை. அது இல்லாமல் அது ஹராமான வழிகள் பயன்படுத்தப்பட போகுதுன்னு தெரிஞ்சால் விற்கக்கூடாது. பொதுவாக எல்லாத்துக்கும் அதே சட்டம் தான். நீங்கள் கடையில் கத்தி விற்கிறீங்க, உங்களோட கடையை வந்து கத்தி வாழ் விற்கிற கடை. இப்போ வளமையாக ஒருவர் வந்து எனக்கு நிலமான கத்தி அறிவாள் வேணும்னு சொன்னால் கொடுப்பீங்க. ஒரு சண்டை நடந்துக்கிறீங்க, முஸ்லீம்களை வெட்டுறான், ஓடி வந்து கத்தி கொடுன்னு அவசரமாக கேட்கான், இழுத்து கடையை மூட வேண்டியதான். அவனுக்கு கத்தி விற்பது அந்த நேரத்தில் ஹராம் என்றால் இது தேவையான ஒன்றை மோசமான ஒரு வழியில் பயன்படுத்த போகிறான் என்பது தெரிகிறது. அதே போல தான் சில ஹலாலான பொருட்கள் பயன்படுத்தப்பட போகிற நோக்கம் 100% நமக்கு தெரிந்தால் அவனுக்கு அதை கொடுப்பது கூடாது. இப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஷரத்துக்குள்ளே போட்டு பாருங்கள், ஃபிட்டாகி வந்துச்சுன்றால் ஹலால், அவுட் ஆஃப் இதாக ஷரத்தில் வருது என்றால் அது கூடாது. அது சும்மா நோமலாக தெரிஞ்ச விஷயம். அதாவது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து அவங்கள இதை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ரோக்ராமை செஞ்சு விற்கிறாங்க. அது பெரிய அளவில் பணம் கொடுத்து தான் வாங்கணும். சும்மா நீங்கள் 300 400 சொல்லிங்க, அப்படி இல்லை, சும்மா போட்டு கொடுக்குறீங்க. அந்த ப்ரோக்ராத்தை வந்து இப்போ ஒன்றுமே இல்லாமல் சும்மாவே போட்டு ஒருவர்கிட்ட கிடைச்சா மற்றவரை போட்டு கொடுக்குறாங்க. இது என்னென்று கேட்டால் அவர் அனுமதி வழங்காத போது அதை பயன்படுத்துவது கூடாது. அதில் மாற்று கருத்தில்லை. நாம் எல்லாரும் செய்கிறோம் என்பதற்காக வேண்டி ஹலால் ஹராமாகவோ ஹராம் ஹலாலாகவோ மாறாது. இதில் வந்து நீங்கள் உங்களோட சொந்த கம்பெனியாக இருந்தால், சில நீங்கள் உங்களோட சொந்த கம்பெனியாக இருந்தால் இவ்வாறான பொருட்களை ஏற்றுவதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இடத்த வேலை பண்ணுறீங்கன்னு சொன்னால் முழுக்க அந்த நீங்கள் ஏற்றக்கூடிய பொருள் அதான்னு பாருங்கள். அப்படி இல்லாமல் பெரும்பாலும் ஹலாலான பொருட்கள் ஏற்றக்கூடிய கம்பெனி அப்பப்போ இது வருது என்றால் அது நீங்கள் எல்லார்கிட்ட குற்றவாளியாக மாட்டீங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர், பட்டாசில் ஒன்றும் இல்லை, நன்மைகள் எதுவுமே இல்லை. பட்டாசில் இருக்க நன்மையை சொல்லுங்க, காகம் விரட்டலாம், அதுதான் சொல்லணும். பட்டாசில் என்ன நன்மை இருக்கிறது, அதுதான் சொல்லணும். பட்டாசில் என்ன நன்மை இருக்கிறது என்று கேட்டால், நன்மை இருந்தால் வில்லுங்க, பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் வில்லுங்க. அந்த பட்டாசு பயன்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லை. அனுமதிக்கப்படாததை விற்கவோ வாங்கவோ கூடாது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் கூடாது. நீங்கள் விற்கவும் கூடாது, நாங்கள் வாங்கவும் கூடாது. நல்ல இன்னும் ஒரு இந்த ஹலால் ஹராம் பேசும்போது ஒரு மிக முக்கியமான அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடை செய்தான் என்பதற்காக வேண்டி விடுகிறாரோ அல்லாஹு தஆலா அதற்கு பதிலாக அதை விட சிறந்ததை கொடுப்பான். இது ஹதீஸ். எனவே சில நேரங்களில் இப்போ சில
கடைகள் வைத்திருக்கக்கூடிய பட்டாசு அல்லது இந்த சிகரெட் இப்படியான பொருட்கள் விற்கக்கூடிய நிலை இருக்கும். மனம் தடுமாறும். நல்ல பிஸ்னஸ் ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். இல்லை, பயப்படாதீங்க. தவக்கல் அலல்லா, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சுட்டு அதை விட்டுருங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்ததை உங்களுக்கு தருவார். பூஜை பொருட்கள் பயன்படுத்துவது கூடுமா கூடாதா? கூடாது. எனவே இந்த ஷரத்தின் அடிப்படையில் கூடாது தான் சொன்னேன். ஒவ்வொரு மசாலாவை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. வெடிமருந்து அங்கீகாரத்தோடு விற்கலாம், அரசு அங்கீகாரங்களோடு விற்கலாம். அரசு அங்கீகாரம் இல்லைன்னா விற்க முடியாது. ரெண்டால் அது தவறான நோக்கங்களுக்கு அது பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஷரத்துகளை நான் சொன்ன மாதிரி நான் மசாலாக்கள் உங்கள்கிட்ட சொன்ன இந்த லைஃப்பில் கூடுதலாக பிரச்சனையோடு இருக்கிறேன் சட்ட ரீதியான விஷயங்களில். அதில் இந்த ஷரத்துகளை மிக நுணுக்கமாக நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்க என்றால், இந்த ஷரத்தை ஃபிட் பண்ணி பாருங்கள். ஃபிட் ஆகிட்டுண்டால் ஹலால், ஃபிட் ஆகலைண்டா ஹராம் என்று முடிவெடுங்க. வியாபாரத்திலேருந்து உங்களை நீங்கள் ஹராமான வியாபாரங்கள்லேருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். நல்ல கேள்வி. பட்டாடை ஹராமா? ஆண்களுக்கு ஹராம். பயன்படுத்தலாம் இல்லையா? பெண்கள் பயன்படுத்தலாம், பெண்கள் பயன்படுத்தலாம். எனவே பட்டுக்கடை வைக்கலாம் நீங்கள் தாராளமாக. சரிதானே? அனுமதிக்கப்பட்டிருக்கு. பட்டு பயன்படுத்துவது நமக்கு மட்டும்தான் அனுமதி இல்லை, ஆண்களுக்கு. தங்கமும் அப்படித்தான். இப்போ நம்மகிட்ட தங்கம் ஹராம்னு தூக்கி வீசிடக்கூடாது. நான் நகைக்கடை வைக்க மாட்டேன், ஹராம்னு முடிவெடுக்க கூடாது. ஏனென்றால் தங்கம் அனுமதிக்கப்பட்டது பயன்படுத்துவது. பட்டு வேட்டி விற்கக்கூடாது, பட்டு வேட்டி விற்கக்கூடாது என்றால் ஆண்களுக்கு அது ஹராம். ரைட். இதை நீங்கள் மசாலாக்கள் இன்ஷால்லா நிறைய வரும் பின்னால். இப்போ இவ்விடத்தில் நின்றுட்டோம் என்றால் பின்னால் இந்த தெளிவாக மசாலாக்களை படிக்க முடியாத நிலை வந்துவிடும். அதனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது உதாரணத்துக்காகத்தான் நான் ஒன்று ரெண்டு சொன்னேன். அந்த ஷரத்து உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ விற்கப்படக்கூடிய பொருள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதற்குரிய ஆதாரங்களையும் பார்த்தோம். 5வது நிபந்தனை, ஒப்படைப்பது. விற்கப்படக்கூடிய அல்லது வாங்கப்படக்கூடிய பொருள் ஒப்படைப்பதற்கு முடியுமானதாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட பொருள் ஒப்படைப்பதற்கு முடியுமானதாக இருக்க வேண்டும். எப்படி? உதாரணமாக நான் ஒரு புறா வளர்த்தேன். எந்த புறான்றது அப்துல் காதர் பாய்க்கு நல்லா தெரியும். நான் வளர்த்த புறா தான். புறா ஓடிச்சு. அவர்கிட்ட சொல்கிறேன், வீட்டை போய் இந்த வீட்டறிக்க புறா உங்களுக்கு விற்கிறேன். இந்த வியாபாரம் ஹராம். ஏன்? அதை ஒப்படைக்க முடியுமா முடியாதான்றது தெரியாது. இன்றைக்கு நவீன நிறைய வியாபாரங்களுக்கு இது பொருந்தும். ஒப்படைக்க முடியாத பொருட்களை விற்பனை செய்வது கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஉல் கரர், அந்த மோசடி வியாபாரத்தை தடுத்தார்கள். கரர் என்றால் ஏமாற்று, மோசடி. அப்போ இந்த ஒப்படைக்க முடியாத பொருளை விற்பதில் நிச்சயமாக ஏமாற்றும் மோசடியும் இருக்கிறது. இதுக்கு உதாரணம் நிறைய சொல்லுவாங்க. எப்படின்னால் கடலுக்குள்ள மீனை சொல்கிறது, இதை விற்கிறேன்னு பணம் வாங்கிட்டு போகிறது. அந்த போர்டு எடுத்துகிட்டு வள்ளத்தை எடுத்துகிட்டு போகும்போது பணத்தை வாங்கிட்டு போகிறது. இன்றைக்கி உங்களுக்கு இந்த மீனை கொடுக்குறேன். அது ஷுவர் இல்லை. ஒப்படைக்க முடியாமலும் போல ஆகாயத்தில் உள்ள பறவைகளை விற்கிறது. இதெல்லாம் நம்மளால் ஷுவர் பண்ண முடியாது. காட்டில் உள்ள மிருகத்தை விற்கிறதெல்லாம். அப்போ விற்கப்படக்கூடிய பொருள் ஒப்படைப்பதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். 6வது நிபந்தனை, ஒப்பந்தத்தின் போது விற்கப்படக்கூடிய பொருள் ஒப்பந்தத்தின் போது அறியப்பட்டதாகவும் பார்ப்பதற்கு சாத்தியமானதாகவும் இருக்க வேண்டும். அறியப்பட்டதாகவும் இருக்கணும், பார்ப்பதற்கு முடியுமானதாகவும் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஆனால் அந்த பொருளை நீங்கள் பார்க்க காண்பிக்கணும். பொருளை காண்பிக்காமல் கார் ரெண்டு சொல்லி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி முடிக்க முடியாது. அந்த எந்த பொருளை விற்கிறோமோ அல்லது ஒரு மொபைல் அல்லது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை வாங்குகிறவர் பார்க்க வேண்டும். அதனால் ஒரு பொண்ணை கூட முடிக்கும்போது பார்த்து முடிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ஏனென்றால் அதை அவர் பயன்படுத்தும் போது பிறகு பிரச்சனை வரக்கூடாது. இப்போ நிறைய பேர் பார்க்காம முடிச்சுட்டு பிறகு பண்ணி வெறுத்தவர்கள் இருக்கிறார்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவர் பார்க்க மாட்டார், வேறு யாரையும் மட்டும் பார்ப்பார். பார்த்து போட்டு அவருக்கு பிடிக்காமல் போகிறதால கடைசியில் பிரச்சனையை அந்த போய் பார்க்க போனவர் தலையில் போட்டுருவார். அதனால் இது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அந்த பொருளை பார்க்குறதுக்கு
வாய்ப்பிருக்க வேண்டும். அந்த பொருள் வந்து அனுமதிக்கப்பட்ட பொருளையே வந்து ஹராமான பொருளை வந்து வச்சிருக்கிறாங்க. தங்கத்தை வந்து எல்லாம் ஹலாலாக இருக்குது. அதுக்கடுத்து அதில் வந்து சிலைகள் அந்த மாதிரியாக வந்து பூஜைக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதை விற்கிறவருடைய நிலை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து அங்கே வந்து வியாபாரம் அவர் வந்து சேல்ஸ்மேனாக இருக்காரு. இப்போ இவருடைய நிலை என்ன, அதில் போய் நிற்க வேண்டிய அக்கௌண்ட்டில் நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. இந்த வியாபாரம் கூடுமா கூடாதா? முதல் கேள்வி எது? அவர் கேட்குற கேள்வி கூடாது. கூடாத ஒரு வியாபாரத்தை செய்கிறதுக்கு எப்படி அவர் போவார்? நிர்பந்தம் என்று சொல்லவும் முடியாது. நிர்பந்தம் என்று சொல்றதுக்கான நிலையாக இருக்கிறது. நிர்பந்தம் என்பது என்ன? அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலை வருவதுதான் நிர்பந்தம். அடுத்தது ரெண்டாவது விஷயம், இதில் உள்ள ஒரு மிக முக்கியமான விதி, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல் ஹலாலு பையின் வல் ஹராம் பையின். ஹலால் தெளிவானது, ஹராமும் தெளிவான என்று அல்லாஹ் ஹலால் ஹராம தெளிவாக சொல்லிட்டான். வபைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத். ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில சந்தேகமான நிறைய விஷயங்கள் இருக்கு. சந்தேகம் யாருக்கு? அல்லாஹ் சந்தேகமாக விட்டு வச்சதா? இல்லை, நமக்கு சந்தேகம். அல்லாஹ் சந்தேகமாக விட்டு வைக்கல, நமக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஃபமன் இத்தக ஷுபஹாத் ஃபகத் இஸ்தபர லிதீனிஹி வ இர்திஹி. இந்த சந்தேகமானத்தை விட்டுருவோம். இப்போ இதில் வந்து அவருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு, சரியா இருக்குமா இல்லையான்னு. என்ன செய்யணும்? அவர் அதை விட்டு விட வேண்டும். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அது பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம ஹலாலானதை விற்கும் போது அவர்கள் ஹராமான நோக்கத்தில் பயன்படுத்தினால் அதற்கு நாம் பொறுப்பல்ல. நிபந்தனை என்ன? விற்கப்படக்கூடிய பொருள் ஹலாலானதாக இருக்க வேண்டும். இல்லை, இன்ஷா அல்லாஹ் அதுக்கெல்லாம் வரும். மசாலாக்கள் ஒவ்வொன்றும் அவங்களுக்கு வரும். இந்த ஷரத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு வியாபாரம் இஸ்லாம் அனுமதித்த வியாபாரமாக அமைய வேண்டும் என்றால், இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இதில் நம்ம இந்த தொடர் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரை நடந்துகிட்டே இருக்கும். இந்த முஆமலாத்தோடு சம்பந்தமான நிறைய கரண்ட் இஷ்யூஸ் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச இருக்கிறோம். அந்த மாதிரியான கடைகளில் போய் இப்போ வந்து பள்ளி கட்டுறதுக்காக வேண்டிய வசூல் பண்ணுறது எப்படி? ஏன்னா பெரும்பாலான முஸ்லீம்ஸ் கடைகளில் வந்து இந்த பொருள் வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த கடைகளில் தான் வந்து பள்ளி கட்டுறதுக்கெல்லாம் வந்து போய் கேட்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்குறாங்க, இவங்க போய் கேட்கவும் செய்கிறாங்க. இது நிலை என்ன? அவங்கள்ட்ட வசூல் கேட்டு போகிறது கூடாது. அவங்களாக தந்தால் அதை பயன்படுத்தலாமா இல்லையா என்பதில் உலமாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு பயன்படுத்தலாம் என்பதுதான் சரியான கருத்து. அல்லாஹு அலம். நம்ம போய் கேட்கக்கூடாது. சில நேரம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்றால் நம்ம வந்து அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் நீங்கள் மறுப்பதில் மஸ்லஹத் இருக்கும் என்று கருதினால், மறுப்பதில் மஸ்லஹத் இருக்கும் என்று கருதினால் மறுத்துவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை நீங்கள் எடுத்தால் தப்பு கிடையாது. ஏழாவது நிபந்தனை ஐயக்கூன சமனு மஅலூமன், விலை அறியப்பட்டதாக இருக்க வேண்டும். வியாபாரம் செல்லுபடியாவதற்குரிய நிபந்தனைகள் ஒன்று என்ன? விலை அறியப்பட்டதாக இருக்கணும். இப்போ சொல்கிறார், ஒரு பொருளை கேட்குறார், ஒரு மொபைல் ஒன்றை தெரிஞ்ச நண்பருடைய கடை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்றார். எவ்வளோ? அது பிரச்சனை, நீங்கள் கொண்டு போங்கன்றார். இது வியாபாரம் அல்ல. கேட்கணும், எவ்வளோ ஒன்று விலையை சொல்லுங்க. புறவு என்ன சொல்லுவார்ன்றா 10,000 ரூபான்னு சொல்லுவார். நமக்கு அதுக்கு புறவு தான் வயிற்ற கலக்கும். நம்ம 3,000 ரூபாய்க்கு 4,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க போய் நம்முடைய அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போட்டிருக்கிறார், டெபிட் பண்ணிருக்கிறார் என்ற பிரச்சனை வரும். எனவே பொருளை வாங்கும்போது பொருளுக்குரிய விலை தெரிய வேண்டும். இது வியாபாரம் செல்லுபடியாவதற்கான நிபந்தனைகள். யாராவது ஒரு ஆள் அதை படிங்க. வாங்குகிறவரும் விற்கிறவரும் பொருந்திக் கொள்ள வேண்டும். வாங்குகிறவரும் விற்கிறவரும் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர் என்றால் சின்ன பிள்ளைகள், பைத்தியக்காரர்கள் சரி வராது. விற்கப்படுகின்ற பொருள் விற்கிறவருக்கு சொந்தமானதாக அல்லது அவர் பொறுப்பு சாட்டப்பட்டவர், சொந்தக்காரரால் பொறுப்பு சாட்டப்பட்டவராக இருக்க வேண்டும். நாலாவது நிபந்தனை, அந்த பொருள் பயன்படுத்துவதற்கு ஷரியத் ரீதியில்
அனுமதி உள்ள பொருளாக இருக்க வேண்டும். விற்பதும் வாங்குகின்ற அந்த பொருள், எந்த பொருளை வாங்குகிறோமோ அல்லது விற்கிறோமோ அந்த பொருள் வாங்குகிறவருக்கு ஒப்படைப்பதற்கு முடியுமான பொருளாக இருக்க வேண்டும். என்ன பொருள்ன்றது தெரியணும். விற்கப்படக்கூடிய கேமரான்னு சொன்னோம்னா என்ன கேமரா, ஜப்பானா, இது என்ன சோனியா அல்லது வேற உண்டா என்று அதை பார்க்க வேண்டும். அதற்குரிய விலையும் தெளிவாக அறியப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த 7 நிபந்தனைகளையும் நல்லா மனசில் பதிச்சு கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வரும்போது இதை ஃபிட் பண்ணி பாருங்கள். இது ஏதாவது ஒன்றுக்குள்ள அந்த கண்ட்ரடிக்ட் ஆகுமா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக நில்லுங்க. டிஸ்கஸ் பண்ண வேண்டியவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க, அல்லது கூடாதுன்ற ஒரு நிலைக்கு வந்து முடிவெடுத்து கொள்ளுங்க. இந்த விஷயங்கள் வியாபாரத்திலே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. டைம் சரின்னு நினைக்கிறேன்னா இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம இந்த கிளாஸை நிறைவு செய்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய கல்வியை தேடுவது நமக்கு கட்டாய கடமை என்பதனால் இந்த கல்வியை தேட இங்கே நாம் வந்திருக்கின்றோம். தேடி போக வேண்டும். தலபுல் இல்ம் நஃபரா, புறப்படுவது கல்வியில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்புகளை தரும்போது அதை பயன்படுத்தி கொண்டு கல்வியை தேட வேண்டும். கல்வியை தேடுகிற போது நம்மிடத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இதில் நான் ஒரு ஆலிம் என்று காட்டுவதற்காகவோ அல்லது மேடையில் பேசுவதற்காகவோ அல்லது நானும் படிப்பிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது யாருடனாவது விவாதிக்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த கல்வியை தேடக்கூடாது. அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த கல்வியை நாம் தேட வேண்டும். எவற்றையெல்லாம் படிக்கிறோமோ அவற்றில் நம்ப வேண்டியவைகளை நம்ப வேண்டும், அமல் செய்ய வேண்டியவைகளை அமல் செய்ய வேண்டும், விட வேண்டியவைகளை விட வேண்டும். அதே நேரத்தில் இந்த கல்வியை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இங்கே சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்கிறீர்கள். இதை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனைவியோடு, பிள்ளைகளோடு அல்லது நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை உங்களால் சரியான முறையில் குர்ஆன் சாதாரங்களோடு தெளிவுபடுத்த முடியும் என்றால் தெளிவுபடுத்தலாம். இல்லை என்றால் அதை குறித்து வைத்துக்கொண்டு தெரிந்தவர்களிடம் கேட்டு நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சில செய்திகளை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபல் யுபல்லிகு ஷாஹித் அல் காயிப், வந்திருக்கிறவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்திகளை எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த கல்வியை அல்லாஹுக்காக தேடி நம்முடைய வாழ்க்கையில் அதை அமல்படுத்தி அடுத்தவர்களுக்கும் இந்த கல்வியை பரப்பக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். உயிரோட்டமாக இந்த கல்வி பரப்பட வேண்டும். குறிப்பாக இவ்வாறு மஜ்லிஸ்களில் உட்கார்ந்து கல்வியை தேடுவது என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஹதீஸும் மலக்குகள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இதிலே கிடைக்கிறது. எனவே மஜ்லிஸில் உட்காருவது ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பப்ளிக் பயான்கள், மேடை கலாச்சாரங்களில் பழகிய நாம் வீதிகளில் நின்று கொண்டு, பைக்கில், காரில் நின்று கொண்டு, நண்பர்களோடு பேசிக்கொண்டு, மொபைல் பேசிக்கொண்டு பயான் கேட்டு பழகி அந்த நிலை மாற்றப்பட்டு ஒரு ரூஹானியத்தான் உணர்வோடு இவ்வாறு உட்கார்ந்து கல்வியை தேடுவது இபாதத் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த கல்வியை தேடக்கூடிய ஒரு நிலை நமக்கு நம்மத்தியிலே உருவாக வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இஹ்லாஸை தருவானாக. கற்றவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கவும் பிறருக்கு எத்தி வைக்கவும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா